அனைவருக்கும் வணக்கம். பௌர்ணமி அப்படிங்கிறது மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த நாள். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய பௌர்ணமி ஜூன் மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வந்திருக்குங்க. பௌர்ணமியில் இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா, நல்ல சக்திகள் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப சீக்கிரமாக நல்லபடியாக வந்து நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை. ஸோ பலரும் பார்த்திங்கன்னா இதை நம்புறதுனால தான் பௌர்ணமியில் விரதம் இருந்து வழிபாடுகள் செய்கிறத வழக்கமாகவே வந்து வச்சுருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பௌர்ணமி அப்படின்னாலே கிரிவலம் போயிடுவாங்க. ஸோ கிரிவலம் போகிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமியில் பரிகாரங்கள் வந்து செய்கிறது ரொம்ப நல்லது. சந்திர தரிசனம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு விதமான நல்ல விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய நேர்மறை எண்ணங்கள் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக வந்து தூண்டப்படும். அப்போது சீக்கிரமாக அந்த விஷயத்தை வந்து அடையணும், சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் எண்ணங்கள் உருவாக்கும். அதுக்கான முயற்சிகள் எல்லாம் செய்வீங்க. ஸோ சந்திர பகவான் பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்மளுடைய மனசுக்கு அமைதியாக வந்து இருக்கக்கூடியவர் தான். அதனால தான் பௌர்ணமி நாளில் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நமக்கு நிறைய பலன்களை வந்து கொடுக்குது. இந்த பௌர்ணமி அன்னைக்கு கோவிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது. குலதெய்வ கோவிலுக்கு போனீங்கன்னா இன்னும் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மலை மேலே ஏறுறது, வலம் வர்றது இதெல்லாம் வந்து செய்யும் பொழுது நம்முடைய உடலில் பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படும். இதனால் மனசளவுலேயும் சரி உடம்பளவுலேயும் சரி நம்ம ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருப்போம். கோவிலுக்கு வந்து என்னால் போக முடியாது அப்படின்றவங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. வீட்டில் இருந்தே நீங்கள் இறை வழிபாடுகள் வந்து எடுத்துக்கலாம். அதாவது பௌர்ணமி நாளில் வீட்டில் விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. சகல விதமான சௌபாக்கியங்களும் வந்து கிடைக்கும். யாரெல்லாம் வந்து பௌர்ணமியில் ஈவினிங்கில் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறீங்களோ உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் கிடைக்கும். நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களால் விரதம் இருக்க முடியும் அப்படின்னா இந்த நாளில் நீங்கள் விரத முறைகளையும் வந்து கடைப்பிடிக்கலாங்க. சந்திர பகவான் சன்னதிக்கு போகிறது ரொம்ப நல்லது. அங்கே போயிட்டு நீங்கள் வெண்ணிறத்தில் வஸ்திரம் சாத்துறது, வெண்ணிற மலர்கள் வந்து போடுறது, பக்தர்கள் வரக்கூடியவங்களுக்கு வெள்ளிநிறத்தில் இருக்கக்கூடிய பாயாசம், வெண்பொங்கல் இந்த மாதிரி வெள்ளிநிற நெய்வேத்தியங்களை நீங்கள் வந்து படைத்து தானம் கொடுக்கும்போது உங்களுக்கு மனசில் இருந்து தைரியம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். எப்போவுமே ஒருவருடைய உள்ளுணர்வை வந்து தூண்டும் பொழுது தான் நேர்மறையாக வந்து சிந்திக்க வைக்கும். எப்போ நேர்மறையாக நம்ம சிந்திக்கும் போது எப்படிப்பட்ட சிக்கல்கள் நமக்கு வந்தாலுமே கூட அதையெல்லாம் தீர்க்கக்கூடிய வலிமை வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பௌர்ணமியினுடைய ஒரு ஸ்பெஷலே. பௌர்ணமி நாளில் பார்த்திங்கன்னா ஆலமரம், அரசமரம், வேம்பு, வில்வம், புன்னை, வன்னி இந்த மாதிரியான விருட்சங்களை எல்லாம் நீங்கள் வலம் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது நீங்கள் வேண்டிக்கிட்ட வேண்டுதல்கள் அப்படியே வந்து நடக்கும். அதனால தான் பௌர்ணமியில் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறது. பௌர்ணமியில் கண்டிப்பாக வீட்டு வாசலில் ஒரு நெய் விளக்கு ஏற்றி மாவிளை தோரணம் கட்டி அலங்காரம் செய்து நீங்கள் சந்திரனை தரிசனம் செய்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ இது மாதிரி பௌர்ணமிக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. இப்படி பௌர்ணமிக்கு பார்த்திங்கன்னா வலிமை வாய்ந்த சக்திகள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அதை யாருமே வந்து தவற விட்டுறாதீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு பௌர்ணமியிலுமே நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க. ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கை வந்து வாழ முடியும். அதனால் கட்டாயமாக எல்லாருமே வந்து பௌர்ணமியில் வழிபாடுகள் செய்யுங்க. ட்ரை பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் வந்து பௌர்ணமி வழிபாடுகள் செய்யக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது, இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா என்னெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது, எதெல்லாம் வந்து அதிர்ஷ்டமாக இருக்குது, எதெல்லாம் உங்களுக்கு ஆபத்துக்களாக இருக்குது அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு ராசியிலையுமே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா கிரக அமைப்புகளை வந்து சார்ந்தது. அப்படி பார்க்கும்போது ஒரு சில கிரக அமைப்புகள் வந்து சேரும் பொழுது 12 ராசிகளுக்குமே இதனுடைய தாக்கம் இருக்கும். இருந்தாலுமே கூட கன்னிராசி நேயர்களே உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது, அதாவது புதனும் சூரியனும் இணைந்து பொது ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல கிரகங்கள் வந்து சாதகமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது என்ன மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும், பணவரவு உங்களுக்கு எப்படி இருக்குது, குடும்ப வாழ்க்கை, புதிய முயற்சிகளில் எப்படி முன்னேற்றம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை எல்லாத்தையும் தான் நம்ம இந்த பதிவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். மேலும் நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியும் அதற்கான பரிகாரங்களை பற்றியும் இந்த பதிவில் வந்து இருக்கிறதுனால வீடியோவையும் ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருஷமாகவே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும். அதாவது ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ்லேயே வந்து இருந்திருக்காது. தொழில், உத்தியோகம், படிப்பு, வியாபாரம் இது மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே இனி வந்து முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலைக்கோ சரி தொழிலுக்கோ சரி நீங்கள் புதுசாக யாரும் கூட்டாளிகள் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் உங்களுக்கு கிடைப்பாங்க.
புதிய புதிய மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க. அரசு ஊழியர்கள், அரசியல்வாதிகள் இவங்களுடைய விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஏற்றங்களானது கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய கணக்குகளை எல்லாம் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா நல்ல நண்பர்கள் வந்து கிடைப்பாங்க. அதனால் நீங்கள் ஒரு உயரத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் யாருக்கிட்டையும் வந்து பிடிவாதம் பிடிக்காதீங்க. எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா போதும், ரொம்ப நல்லா இருக்கலாம். குடும்பம், பிள்ளைங்க இவங்கள்ட்டெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ரொம்பவே வந்து நீங்கள் இணக்கமாக தான் இருக்கணும். அவங்கள்ட்டெல்லாம் வந்து சண்டை போடுறதோ இல்லை பிடிவாதம் பிடிக்கிறதோ வந்து தேவையில்லாதது. மேலும் பிள்ளைங்க கிட்ட முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும். நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டம் தான். பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஸோ அதனால் எல்லா நாட்களையும் வந்து சரியாக பயன்படுத்திக்கோங்க. வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள் வந்து வியாபாரத்தில் தீர ஆரம்பிக்கும். ஸோ கன்னிராசிக்காரங்க யாரும் வியாபாரங்கள் எதுவும் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் வந்து அதை பண்ணலாம். எந்த விதமான தவறும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனசில் இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே இனி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தீர ஆரம்பிக்கும். எல்லா விஷயங்களிலுமே இனி வந்து உங்களுக்கு யோக பலன் தாங்க கிடைக்க போகுது. அதனால் நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து செய்யலாம். நிறைய நன்மைகள் நடக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். உத்தியோகம், வியாபாரம், படிப்பு அப்படின்னு எல்லா விஷயமே வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ யோசிக்காமல் நீங்கள் வந்து இந்த டைமில் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக வந்து தொடங்குங்க. இதை பற்றி நீங்கள் யோசிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஏன்னா டைம் நல்லா இருக்குது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் தொழில் தொடங்கணும்னா தாராளமாக செய்யலாம். அதே போல் சூரியன் 10ஆம் அதிபதி 10லேயே வந்து இருக்கிறாருங்க. அதனால் யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. அதெல்லாம் விட்டுட்டு முயற்சி பண்ணுங்கள். எப்போவுமே வந்து நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அது சரியாக நடக்கவே நடக்காது. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போங்க. எப்படி வந்து நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்றத யோசிங்க. முயற்சி பண்ணுங்க. அதுதான் நல்லது. இல்லை இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்துடுமோ இல்லை வந்து நமக்கு அவமானப்பட்டுருவோமோ அப்படிலாம் நினச்சி பயப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் அவமானப்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கௌரவம் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நல்ல உத்தியோகமும் கிடைக்கும். வேலை இல்லாதவங்களாம் முயற்சி பண்ணிங்கன்னா இந்த டைமில் நல்ல வேலைக்கு போகலாம். உத்தியோகத்தில் மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் இது ஒரு சரியான நேரம் தான். ஸோ மாற்றத்துக்காக ஏங்கிட்டு இருக்கக்கூடியவங்க, காத்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இது வந்து நல்ல டைமிங். ஸோ நல்ல டேர்னிங் கிடைக்கும். கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. எப்போவுமே வந்து ஆரோக்கிய ரீதியாக எந்த காம்ப்ரமைஸுமே யாருக்கிட்டையும் எப்போதும் வந்து பண்ணிக்காதீங்க. அது யாருக்குமே வந்து நல்லதும் கிடையாது. இந்த ராசிக்காரங்க தான் அப்படின்லாம் கிடையாதுங்க. எல்லாருக்காகவும் தான். ஸோ ஆரோக்கியத்தில் மட்டும் யாருமே வந்து எப்போதும் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அதில் மட்டும் நம்ம அப்படி ஒரு வேலை செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளுடைய வாழ்க்கையே வந்து மாற்றிடும். ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட பகைவர்களாக இருக்கவங்க கூட நண்பர்களாக வந்து மாற ஆரம்பிப்பாங்க. அதற்கான யோகங்கள் இருக்குது. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் தாங்க நடக்க போகுது. அதுக்கான ஒரு அற்புதமான நேரமாக கன்னிராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். அதனால் நீங்கள் எதை பற்றியும் வந்து பெருசாக வந்து கவலைப்பட்டுக்காதீங்க. ஒவ்வொருத்தருமே வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும், முன்னேற்றங்களை கொடுக்கும். நல்ல எண்ணங்களோடு இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக கஷ்டங்கள் அப்படின்றது இருந்தாலுமே கூட அது வந்து பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்காது. அதனால் முதல்ல நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களை வந்து மாற்றுங்க. ஸோ எண்ணங்களை மாற்றிட்டு நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை செய்யுங்க. கன்னிராசிக்காரங்களே ஒரு சிறந்த ஒரு இடத்துக்கு போகலாம். ஸோ தொழில் செய்யலாமா நம்ம அப்படின்ற மாதிரியான சந்தேகத்தெல்லாம் வந்து விட்டுடுங்க. ஸோ நீங்கள் தொழில் செய்யலாம். நல்ல வாய்ப்புகள் இருக்குது, நல்ல நேரம் இருக்குது. உங்களுக்கு எது தெரியுமோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தெரியாத விஷயங்களில் வந்து எதுலேயும் போய் செய்ய வேண்டாம். உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும், எது தெரியும், எது சரிப்பட்டு வரும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் செய்யுங்க. அதன் மூலமாக நீங்கள் ஒரு பெரிய உயர்ந்த இடத்துக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அரசாங்க ரீதியாகவும் நிறைய உதவிகள் கிடைக்கும். அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவர்களும் நல்ல ஏற்றத்தை தான் பார்க்க போகிறீங்க. கன்னிராசி நேயர்களுக்கு சனி பகவான் தான் கண்டக சனியாக இருக்கிறாரே தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே சாதுவாக தான் இருக்காங்க. ஸோ கண்டக சனி காலகட்டங்கள் அப்படின்றதுனால ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகளில் மட்டும்தான் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்து பார்த்துக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பெரிய நன்மைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக பணமும் உங்களுக்கு செலவாகும். அதுக்கான ஒரு டைமிங்காக தான் இருக்குது. பணம் செலவாகுதே அப்படின்றதுனால அதை நினச்சிலாம் கவலைப்படாதீங்க. பணம் விரயம் எதுக்காக ஆகுது அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் ஆகும். ஸோ நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுறது வந்து தப்பு கிடையாது. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை தான் வந்து மாறப்போகுது. அதை தான் நம்ம உயர்த்த போகிறோம். அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுல எந்த விதமான தப்புமே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் அதை நினச்சிலாம் கவலைப்படாதீங்க. ஸோ கவலையெல்லாம் வந்து
படாமல் நீங்கள் அந்த ஒரு செலவை சந்தோஷமாக செய்யுங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்கும். கன்னிராசிக்காரங்க அந்த டைமில் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. கால் பாதம் தொடர்பான வலிகள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் விட்டமின் குறைபாடுகள், ஹார்மோன் குறைபாடுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முழுமையான கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு அற்புதமான நேரமும் கூட. 5, 7 இந்த இடங்களை எல்லாம் குரு வேற பார்க்க போகிறார் அப்படின்றதுனால இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாகவும் மாறும். அதாவது திருமண யோகம் இருக்குங்க. ஸோ கன்னிராசிக்காரங்க யாருக்கெல்லாம் திருமணம் நடக்காமல் தட்டி போயிட்டே இருக்கோ இந்த டைமில் முயற்சி பண்ணுங்கள், திருமணம் நடக்கும். அதுவும் காதல் திருமணமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களுடைய குடும்பத்தில் காதலுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக க்ரீன் சிக்னல் தான் கிடைக்கும். அதனால் பயப்படாமல் ரொம்ப தைரியமாக உங்களுடைய மனசில் என்ன இருக்கோ அதை வெளிப்படையாக எல்லாத்திட்டையும் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லாத வரைக்கும் எந்த விதமான நல்ல விஷயங்களும் நடக்க போகிறது கிடையாது. ஸோ உங்கள் மனசில் இதுதான் இருக்குது அப்படின்றத நீங்கள் வெளிப்படுத்துங்க. கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் திருமணம் குறித்த நிகழ்வுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில விஷயங்களை எல்லாம் செய்துக்கணும். திருமண வாழ்க்கை அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சொல்லப்போனால் கன்னிராசிக்காரங்களுக்கு இது ஒரு புதிய தொடக்கமாக இருக்க போகுது. குரு 11ல் வேறு இருக்கிறார் அப்படின்றதுனால கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட், கலைத்துறை, ஐடி, மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நீங்கள் மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் அடைய போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு செய்திருக்கீங்களோ அதை ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருங்க அந்த விஷயத்தில். அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். மேலும் 5ஆம் இடம் வலுவிழந்து இருக்கிறது அப்படின்றதுனால புகழ், அந்தஸ்து, கீர்த்தி இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். செல்வாக்கு உயரும். நல்ல ஒரு நேரம்தான். அதனால் எதை செய்கிறதா இருந்தாலும், எந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு சரியாக பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணாமல் எதுவும் செய்யாதீங்க. அதே போல் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்காக பெருமாள் வழிபாடு செய்துக்கோங்க. அது ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற நாமத்தை உச்சரிக்க உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்களை தான் இந்த டைமில் நீங்கள் அடைய போகிறீங்க. ஸோ கன்னிராசிக்காரங்க இந்த பதிவு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கறதுக்காக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.